சட்ட ஒழுங்கு நெருக்கடி, உள்துறையை விட்டுக் கொடுக்கிறாரா முதல்வர் விஜய்? கைமாறும் போலீஸ் கண்ட்ரோல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்னை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. முன்பெல்லாம் மாதம் ஒரு கொலை நடந்தாலே அதிர்ச்சி தரும். ஆனால் இப்போதோ தினம் 2-3 கொலைகள், 10-12 பலாத்காரம் என்று நிலைமை கைமீறி கொண்டு இருக்கிறது. முதல்வர் விஜயின் தாவேக அரசால் இதை கட்டுப்படுத்தவோ கடுமையான தண்டனைகளை கொடுக்கவோ முடியவில்லை. இந்த நிலையில்தான் விஜய் உள்துறை பொறுப்பை கைவிடும் திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு விவகாரம் தற்போதைய அமைச்சரவைக்கு மிக பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக தலைநகர் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரங்கேறிய அடுத்தடுத்த குற்றச்சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. சென்னையின் வணிக மையமான டி நகரில் நடைபெற்ற 96 சவரன் நகை கொள்ளை, திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டியில் சிறுமிகளுக்கு எதிராக நடந்த கொடூர பலாத்கார வன்முறைகள் என தொடரும் குற்றங்களால் எதிர்க்கட்சிகள் தாவேக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. தற்போது